எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும்? போதுண்ணே, வந்த வரைக்கும் போதும். உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. சொம்பா செருப்பா நம்ம மாக்காப்பா அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தார். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. நம்ம மணிமேகலை அவங்க வந்து சொம்பு தூக்குறவங்களுக்குலாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கோசரம் நம்ம மாக்காப்பா அண்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சாட்டர்டே வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க வீடியோஸ் போடுவாங்க, என்கிட்ட எது இல்லைப்பா செருப்பு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை வந்து காட்டியிருக்காரு. அந்த செருப்பை காட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த வீடியோஸில் வந்து இந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் போனவங்க மண்ணுக்குள்ள அந்த பாட்டை வந்து மென்ஷன் பண்ணி அண்ட் தென் இவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதுக்கு ரிப்ளையா என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம டிஜே பிளாக் அண்ணா இருக்காரு இல்லையா, அந்த விஜய் டிவியோட டிஜே பிளாக் அண்ணா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை வந்து அவரும் வந்து விளக்கமாறு இன்னும் நிறைய செருப்பெல்லாம் போட்டு அவரும் வந்து ரீஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காரு. இன்ஸ்பயர்டு ஃப்ரம் மாக்காப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் வந்து இந்த எல்லாத்தையுமே போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த செப்பல் விளக்கமாரெலாம் இருக்க மாதிரி நம்ம மாக்காப்பா அண்ணனும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கக்கூஸில் வந்து ஒரு செருப்பை வச்சு அதையும் போட்டிருக்காரு. இது எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பின்னாடி சொல்கிறோம். இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, நம்ம பிரியங்கா மணிமேகலை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட அந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூஸில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருந்ததுனால பிரியங்கா வந்து அந்த ரிப்ளையே கொடுக்காம இருந்தாங்க. அந்த எதுக்காக வந்து அந்த சண்டைலாம் உருவானிச்சு அப்படின்னு ரிப்ளை கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் மணிமேகலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், என்னை வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க, அவங்க வந்து என்ன சாரி சொல்ல சொன்னாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சேனலை விட்டு வெளியே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சைக்கிளா தரப்புல இருந்து என்ன சொன்னான்னா, இல்லை அவங்களாம் சேனல் விட்டு வெளியே போகல, இவங்க தான் சேனல் விட்டு வெளியே போக வச்சாங்க, ஒன்று இப்படி இந்த மாதிரி கேரக்டராக இருந்தால் இருக்காதீங்க, நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஷகிலா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அண்ட் தென் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. குரேஷி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கே அவர் வந்து செட்டில் இருந்தவர், அவர் வந்து அங்கேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாருன்னா, இந்த இடத்துல வந்து நான் அன்னைக்கு இருந்தேன்ப்பா, இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் போய் யாரும் கேட்க சொல்லல, அது அவங்கள பற்றி எதுவுமே பேசல, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் சொன்னார். என்னன்னா, இந்த இடத்துல மணிமேகலை தப்பு, பிரியங்கா கரெக்ட், எப்படி சொல்ல, பிரியங்கா தப்பு, மணிமேகலை கரெக்ட், இந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்ல. ஜென்ரலாக அங்கே இருந்த நான் இந்த மாதிரி இந்த செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த பிரியங்கா வந்து போன வாரத்தில் வந்து நீங்கள் பிரியங்கா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் பதிலுக்கு சொல்லணும், பேசணும்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் பேசி எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி பேச சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க பேசல, கேரவனுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து குரேஷி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் கொடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, அவங்க பேசல, கேரவன் போயிட்டாங்க, இவ்வளோதான் சொல்லி அவர் ஜஸ்ட் முடிச்சிருந்தாரு. அவரோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அவரே சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல இந்த மாதிரி பேசி நிறைய இடத்துல செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. செருப்படிலாம் கரெக்டான உண்மையை பேசுறதுக்கு தப்பே கிடையாது இல்லைங்களா, யார் வேணா அப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. நிறைய பேர் அதான் முட்டாள்களா இருக்கானுங்க இல்லைங்களா, என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியாம ஒருத்தவங்க வீடியோ போட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க வியூஸ். இதுலயே சரத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரத் வந்து நம்ம விஜய் டிவி சரத் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடியோ போட்டவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஜய் டிவி அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. விஜய் டிவியில் அதை பற்றி பேசவே இல்லை. வீடியோ யார் கிரியேட் பண்ணி போட்டாங்களோ அவங்க வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, வியூஸ் நிறைய போயிருக்கு. ஆமாங்க, அந்த சேனலில் போய் பாருங்க, இந்த வீடியோவுக்கு தான் வியூஸ் 6.something கணக்கில் வந்து வியூஸ் போயிருக்கு. இதனால நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸும் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் மூலியமாகவே. இதுக்காக தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்கன்ற மாதிரி நம்ம சரத் வந்து சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, நம்ம சொம்பு இந்த மேட்ரு எதுக்கு வந்துச்சுன்னா, சொம்பு வந்துட்டு நம்ம மணிமேகலை வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொம்பு நேரில் ஒரு மாதிரி, வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேசுறது, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது, வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது, கீழே பார்த்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது, அண்ட் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது காசு கொடுத்து அவங்கெல்லாம் அப்படி பேச வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சொல்றது எல்லாமே ஒரு தவறான விஷயம் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம மாக்கா பண்ண சும்மா இருக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க அதே வீடியோவில். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
சொம்பை வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி சொம்பை கொடுக்குற மாதிரி இப்படி காட்டியிருப்பாங்க. இப்படி சொம்பை எடுத்துகிட்டு வரும்போது சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி சொம்பை தூக்கி போகிற மாதிரி. தூக்கி போடக்கூடாது, தண்ணி குடிக்கிற ஒரு பொருள், இது யூஸ் தான் இல்லைங்களா, யூஸ் இல்லாமலாம் கிடையாது எந்த பொருளுமே. சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லைங்களா. ரெஸ்பெக்ட் கொடுக்காத விஷயம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வந்துட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. என்னன்னா சொம்பு தூக்குறாங்க, அவங்களுக்கு பிரியங்காக்கு எல்லாரும் போயிட்டு சொம்பு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த மணிமேகலை வந்து அந்த வீடியோவில் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம மாகாப் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செப்பலை பதிலுக்கு போட்டு சாட்டர்டே ஆனால் எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நான் என்கிட்ட நம்மகிட்ட என்ன செருப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு வந்து ஸ்டோரி போட்டிருப்பாரு. அந்த இன்ஸ்பயர்டாக நம்ம டிஜே பிளாக் அண்ணனும் போட்டிருப்பாரு. அந்த அமானுஷ்யங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற அமானுஷ்யங்களை தவிர்க்கணும் அப்படின்னா, பேய்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம விளக்குமாறு செருப்பு வச்சு தான் அடிக்கணும், அந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டோரி மூலியமாகவே சொல்லியிருக்காரு. அண்ட் தென் வந்து நீங்கள் சொம்புக்கு என்ன மரியாதைன்னா செருப்புக்கெல்லாம் என்னடா மரியாதைங்கிற மாதிரியும் கம்பேர் பண்ணி இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் அவர் வந்து செப்பலை வந்து ஸ்டோரி போட்டிருந்திருப்பாரு. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? அவங்க சொல்லியிருப்பாங்க சொம்பு வந்து தூக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொம்பு தூக்குறதெல்லாம் வந்து யாருன்னா அகமத் மீரன் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்காக சொம்பு தூக்குறதுக்குன்னே அகமத் மீரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. கையை உடிச்சு விட்டுருவேன். என்னடா ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. அவர் தான் வந்து உங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு உங்க பின்னாடியே திரிஞ்சிட்டு இருக்காரு. கேட்டா எல்லாரும் ஜால்ரா அடிக்கிறாங்க, குரேஷி, சுனிதா, ஷக்கிலா எல்லாரும் வந்து ஜால்ரா அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஜால்ரா ரியல் ஜால்ராவே அவர் தான். அப்படி சொல்லியே உங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அகமத் மீரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. அவர் தான் வந்து உங்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காரு, ஜெயின் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி ஜால்ரால. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு ஜால்ரா போட்டான். நானும் பொண்ணும்ல. மத்தவங்க எல்லாம் வந்து சின்னதா தாங்க தட்டிட்டு இருக்காங்க, இவர் வந்து பெருசா வச்சு தட்டிட்டு இருக்காரு. இப்படி தட்டிட்டு இருக்காரு, அல்லது இப்படி தட்டிட்டு இருந்தா இவர் இப்படி தட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் தட்டிட்டு இவர் வந்து அவங்க பின்னாடி சுத்தி இருக்காரு. அண்ட் தென் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற இடம்லாம் ஒரு சில இடத்துல தான் இல்லாம இருக்கு. கரெக்டா ஒரு சில இடத்துல வந்து நிறைய அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மேக்ஸிமம் இந்த சினிமா ஃபீல்ட்ஸ்ல அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க. ஒட்டுக்கா எல்லாரும் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இந்த டெலிவிஷன்ஸ்லயும் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்குன்னே சுத்திட்டு இருக்காரு போல இந்த அகமத் மீரன்றவர். என்னன்னா கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி டெலிவிஷன்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி இருக்கு, ஒரு சில கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் அங்கே ஆங்கர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த இடத்துல எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு சேனல் வந்து அந்த கம்யூனிட்டிக்காகவே ஆரம்பிச்சிருப்பாங்களா, கிறுக்குத்தனமா பேசுற மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இவங்க என்ன இப்படி பேசிட்டு அவர் வந்து இந்த கம்யூனிட்டி கலவரத்தை உண்டாக்கலாம்ன்ற மாதிரியே ஒரு பேசிட்டு இருக்கிற பேச்சு எல்லாமே இருக்கு. ஒரு 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 சர்டைன் டெலிவிஷன்ல வந்து எல்லாமே நடக்கும் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி ஃபேவரட்டிசம்னு சொன்னா கூட ஓரளவு சரி, ஃபேவரட்டிசம்னா ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து முன்னா இது பண்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாருமே அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளே கூட ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், சரி இவங்களுக்கு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இது எல்லா இடத்துல இருந்துமே நானே ஸ்கூல்ல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து இது வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொன்ன ஃபேவரட்டிசம்னா கூட ஒரு அளவு ஓகேவா இருக்கும். இவர் சொல்றது என்னன்னா கம்யூனிட்டி இருக்கு, அண்ட் தென் வந்து மலையாளிஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க, அண்ட் தென் வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் அவங்கலாம் வந்து அந்த சேனல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்துறதுக்காகவே இவர் வந்து ஒரு அந்த மோட்டிவ்லயே பேசுறாரு. இவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த ஒரு மோட்டிவ்லயே பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த மோட்டிவ்ல தான் பேசுறாரு மாதிரி இல்ல, அந்த மோட்டிவ்ல தான் பேசிட்டு இருக்காரு. அது பல்லகளா படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி ஒருத்தவங்க வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னா அங்க இருக்கவங்க காலை நக்கி தான் பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப என்ன மாகாப் ஆனந்த், சிவகார்த்திகேயன் அண்ணா, அண்ட் தென் வந்து நம்ம புகழ், பாலா இவங்க எல்லாருமே விஜய் டிவில இருந்து தானே வந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன எல்லாத்தோட காலி நக்கம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் சொல்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா. அவங்கவுங்க டேலண்ட் அவங்கவுங்க முன்னேறி வராங்க. டேலண்ட் இல்ல எனக்கு அவங்கள அடிச்சு வர தெரில அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு புள்ளி பண்ணி அந்த வரதை வந்து பண்றது எல்லாமே யாருன்னு தெரியும். அது ஒரு பொறாமையா உண்டாகிறோம். என்னடா நம்மளோட இவன் என்னடா பெருசா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமையா உண்டாகி யார் வராங்கன்னு நான் சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. குடிச்சிருக்கேன் சார். அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகமத் மீரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூஸ்க்காகவே தாங்க பேசிட்டு இருக்கான். வியூஸ்க்காகவே பேசிக்கிட்டு செயின் ஜாக் இந்த செயின் ஜாக் பெரிய செயின் ஜாக்னு தட்டிக்கிட்டு அவங்க ஜால்ரா போட்டுட்டு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்ம குரேஷி, சுனிதா இவங்கலாம் வந்து ஜால்ரா கடிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா
என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு வரலாம் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவனா நான் நீலாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு என்கிட்ட வந்துக்கிட்டேன். அவனே தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது என்னன்னா, நீங்க வந்து மாக்காப்பா அண்ணன் வந்து புகழ் இவங்கெல்லாம் வந்து அந்த சண்டையை வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க. அந்த சண்டையை வந்து பத்தி எதுவுமே பேசல. மாக்காப்பா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, சண்டை ஒரு 2 யானை காட்டு யானை அடிச்சுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் பஞ்சாயத்துலாம் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது, அதுவே அடிச்சிட்டோம், அது இது பண்ணிட்டோம், நம்ம உள்ள போனா நம்ம தான் டேமேஜ் ஆகும், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அவரே வந்து பேசியிருக்காரு, அடுத்து புகழ் பேசுவாங்க, அடுத்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து அந்த அந்த ப்ராப்ளம் கிடையாது, இவங்க ஓனாவே ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அதனாலதான் வந்து இப்ப பிரியங்காவை பிடிச்சி அவங்க தொங்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. குரேஷிக்குமே கிடையாது இல்லைங்களா, குரேஷிக்குமே வந்து அந்த மாதிரி அவங்கள போய் தொங்கணும் அப்படின்லாம் கிடையாது. உண்மைதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் அந்த இவங்க 2 பேத்துக்கும் அந்த பிரச்சனை இல்லை, அதனாலதான் இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசல, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அந்த அகமத் மீரன் அப்படிங்கிற பேசியிருந்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப வந்து திரும்பி மாக்காப்பா பேசியிருக்காரு. அதுக்கு என்ன அவங்க ரிப்ளை பண்ண போறான்னா, இல்ல அவங்க வந்து போட்டான், இவனும் வந்து அங்க காலை நக்கி தான் போறான் அப்படின்ற மாதிரி தான் அடுத்த வீடியோல சொல்லுவாரு. அவர் கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா இந்த மாதிரி அவசியம் எல்லாம் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே யாரை கால் நக்கி காலை பிடிச்சி மேலே ஏறணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு அவங்கவுங்க டேலண்ட்ல வராங்க. அவங்கவுங்க டேலண்ட் இல்லாதவங்க யாராவது ஒருத்தரை பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு அவங்கள பெரிய ஆளா நினைச்சு அவங்களே இது பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க பேசாம இருக்காங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து நமக்கு எதுக்கு இது பேசுனா நம்ம எதனா இது பண்ணுவோம், அந்த மாதிரி பெருசா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இருக்கானுங்க அந்த மாதிரி தான், அமைதியா இருப்பானுங்க. பேசினா சரி, எதுக்கு சண்டையில வந்து தப்பே பண்ணலனாலும் அவனுங்க அமைதியா இருப்பானுங்க, நம்மளை எப்படி பேசுறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு கம்முன்னு இருப்பானுங்க. இன்கேஸ் வந்து பிரியங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பிரியங்கா பேசுனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பெருசா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா போய் முடியும். அதனால அதுக்காக கூட அவங்க அமைதியா இருக்கலாம் இல்லைங்களா. அந்த வந்து ஆளே இல்லை, யாருமே எதுவுமே சொல்லடா, அவங்கள போட்டு நம்ம நோக்கிட்டே இருப்போம், திரும்ப அதே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம மணிமேகலை அவங்க. இதெல்லாம் பேசுறங்கிறதுக்கோசரம் நான் வந்து பிரியங்கா ஃபேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்காதீங்க. நான் காமனா தான் பேசிட்டு இருக்கேன். விஜய் டிவி பார்ப்பேன், விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் அப்பப்போ பார்ப்பேன், அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். விஜய் டிவி அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குக்வித் கோமாளியுமே பார்க்குற ஆள் தான், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம வேலையாவே போச்சு. எப்போ பிக் பாஸ் வரும், பிக் பாஸ் வந்தால் தான் இதெல்லாம் விட்டுட்டு இவனெல்லாம் ஒரு தட்டி விடு வரமா அப்படின்னு சொல்லி உன்னை தட்டி விட்டு பிக் பாஸை நோக்கி செல்வாங்கிறதா என்னோட கோரிக்கையா இருக்கு. பிக் பாஸ் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்க விருப்பமான ஷோ என்ன நெருக்கமாக கொண்டு வரேன். பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. அண்ட் அந்த அகமத் மீரன் வந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்காருங்களா, இப்போ அவர் காலை நக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் யார் காலை நக்கிட்டு இருக்காருன்னு இப்போ அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் யாரை காலை நக்கிட்டு இருக்காருன்னு சரி, அவங்க இதே பேச்சே தட்டி விட்டுருவோம், வரமா தட்டி விட்டுருவோம், பேசிட்டு இருந்தா பேசிட்டே தான் இருக்கணும், வரமா தட்டி விட்டு சிம்பிள் இக்னோர் பண்ணு. இக்னோர் நெகட்டிவிட்டி. இன்னொன்று என்னன்னா, நம்மளை வளர்த்து விட்டாங்க இல்லைங்களா, நம்ம வளர்த்து விட்ட சேனல் ஆகட்டும், நம்மளை வளர்த்து விட்டவங்களை வந்து நம்ம என்னைக்குமே வந்து மறக்கக்கூடாது. அவங்கள எப்பயுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா. அவங்க வந்து நம்ம வளர்த்து விட்டுருக்காங்க, அவங்களே வந்து அந்த ப்ரொடெக்ஷனை தப்பாக பேசுறது, ப்ரொடெக்ஷனை தப்பாக பேசுனா சேனலையே தப்பாக பேசுகிற மாதிரி, அது அந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சேனலையே வந்து தப்பாக பேசிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டு நம்ம அகமத் மீரன் சேர்த்தான்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஆனால் விஜய் டிவியில் இல்லை சொல்கிறேன், ஒரு பேச்சு சொல்கிறேன். என்னன்னா அவங்க பேசுறது எல்லாமே அந்த வார்த்தை தான். பிரியங்கா கிடையாது, மணிமேகலை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாக இருந்திருக்கணும். இவ குத்தி கொடி செத்துக்க மாட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ வாழணும். அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா கூட அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசியிருக்கவே கூடாது இல்லைங்களா. அவங்களுக்கு பிடிக்கல பர்சனலா அப்படின்னா அவங்க வெளியே வந்துட்டாங்க, அந்த அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கவே கூடாது. நீ தப்பு, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்ற பேசுற அவசியம் என்ன? ஏன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம். சம்பாதிக்கணும், வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி நம்மளை பற்றி 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் தான் அவங்க வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம வளர்த்துட்டவங்களை பற்றியே நம்ம அப்படி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது இல்லைங்களா. அது ரொம்ப தப்பு, ஓகேங்களா. அதை வந்து நம்ம வளர்த்தவங்களை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு மட்டம் தட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான செயல். அது அன்னைக்குமே யாருமே செய்யக்கூடாது. தன்னோட தொழில் இடக்காகட்டும், நம்மளை வளர்த்தவங்கள அவங்களையுமே வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அதை நான் செத்தாலும் செய்ய மாட்டேன் பாஸ். சரி, இன்னமாச்சும் நீங்க வந்து தெளிவா ஒரு அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கும் போது, ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் அங்க இருந்தவங்க சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் அவசியமே இல்லை, ஆனா அவங்களாம் சொல்றாங்க அப்படிங்கும் போது
அதை நம்ம வந்து பார்க்கணும் என்ன எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், யோசிச்சு தான் ஆகணும். அண்ட் தென் வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சொம்புக்கா செருப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான சினிமாட்டிக் வீடியோஸ், லைவ் ஃபேமஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.